Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா கேப்டன்? நான் பிறந்ததுல இருந்து கோவக்காரன். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு மார்வல் காமிக்ஸ் பிடிக்குமா இல்ல டிசி காமிக்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு மார்வல் காமிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏப்ரல் 1 அன்னைக்கு உண்மையே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா பொய் சொல்றேன்னு தான் நினைப்பாங்க. 2015ல BMW கார் கம்பெனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தராங்க. அதுல அவங்க உங்க பழைய காரை கொடுத்தீங்கன்னா நாங்க புதுசா BMW காரை உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க. ஒருத்தர் கூட அந்த ஆடை பார்த்து அந்த கார் கம்பெனிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் BMW கார் எவ்வளவு காஸ்ட்லின்னு. அந்த காஸ்ட்லி காருக்கு பதிலா நம்ம ஓட்ட காரான்னு நினைச்சு யாரும் வரமாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டியானா மார்ச்ன்றவங்க அந்த கார் கம்பெனிக்கு அவங்களோட 15 வருஷம் பழைய காரான நிஷான் அவினரோட வராங்க. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிட்ட அந்த ஆடை காட்டி இது உண்மையானு கேக்குறாங்க. அப்பவே அவங்களோட பழைய நிஷான் காரை வாங்கிட்டு ஒரு புதிய BMW காரை கொடுத்துறாங்க. இல்ல ஹைலைட்டே என்னன்னா, அந்த காருக்கு அவங்க கொடுத்த நம்பர் பிளேட்டோட நேம் நோ ஃபுல். இவர் பேர் மைக்கேல் மொய்லன். இவரு புளோரிடால இருக்காரு. நம்ம ஆள் எப்பவும் போல நைட் சாப்பிட்டு தூங்க போயிருக்காரு. ஆனா திடீர்னு இவருக்கு தலைவலி வருது. நம்ம ஊர்லலாம் தலைவலிச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டேப்லெட் போட்டு பாப்போம். அப்படி சரியாகலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். ஆனா இவருக்கு அப்போ தலைவலி உயிரே போற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அவங்களும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே அவருக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்ததுல அவரோட காதுக்கு பக்கத்துல ஒரு புல்லட் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படிடா அந்த இடத்துல புல்லட் வந்துச்சுன்னு. நம்மலாம் தெலுங்கு மூவில தான் இந்த மாதிரி சீன்லாம் பார்த்திருப்போம். புல்லட் பட்டும் உயிரோட இருக்க மாதிரிலாம். ஆனா இங்க உண்மையாவே நடந்திருக்கு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவரை ஷூட் பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்க ஒய்ஃப் தான். மார்வல் ஃபேனா இருக்க எல்லாரும் கண்டிப்பா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸ பார்த்திருப்போம். அதுல கேப்டன் அமெரிக்காவை ஒரு புது கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இவரை பார்த்து கடுப்பாகி இருப்பாங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்காவை நடிச்ச கிறிஸ் ஈவன்ஸ் எல்லாரோட மனசுலயும் ஆழமா பதிஞ்சிட்டாரு. ஆனா இப்பேற்பட்ட சான்ஸே நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வேணான்னு சொல்லிடுறாரு. ஆமாங்க, அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன கிறிஸ் ஈவன்ஸ் கிட்ட போய் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, அத நீங்க பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா கிறிஸ் ஈவன்ஸ் அத ஒத்துக்கல. 9 இயர் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு பயத்திலேயே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாரு அந்த ஆஃபரை பத்தி. சொன்ன உடனே எல்லாரும் அவரை திட்டுறாங்க. எப்படி ஒரு நல்ல ஆஃபரை நீ மிஸ் பண்ணிருக்கியேன்னு. அவங்க அவ்வளவு சொல்லியும் அந்த ஆஃபரை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனாலும் இவரை மார்வல் விடுற மாதிரி இல்ல. அதனால வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்ணிடுறாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இவரு அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்றதுக்கு முன்ன 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் சின்ன வயசுல ரன்னிங் ரேஸ் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கும் இருக்கு. ஒன் டைம் 800 மீட்டர் ரேஸ்ல 800 மீட்டர் ரேஸ்னா கிரவுண்ட 2 முறை சுத்தி வரணும். எல்லாரும் செகண்ட் ரவுண்ட் ஓடிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கம்ப்ளீட் பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் தான் வின்னர்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அப்பதான் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு. அதே மாதிரிதான் அமெரிக்கால ஹுட்டா ஸ்டேட்ல லோகன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் நடக்குது. கேர்ள்ஸ் எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. விசில் அடிச்ச உடனே எல்லாரும் ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆடியன்ஸ் நிறைய பேர் அவங்கள கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்களோட பெட் டாக் ஹோலியும் சடனா அந்த காம்படிஷன்ல கலந்துக்குது. அந்த டாகையும் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் பீட் பண்ணி செகண்டா அந்த டாக் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருந்த கிரேஸ் லேனி யாரோ அவங்கள தாண்டி போக போறாங்கன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த ஒரு செகண்ட் கேப்ல அந்த டாக் வின் பண்ணிடுது. ரேஸ அரேஞ்ச் பண்ணவங்களும் ஃபர்ஸ்ட் பிரைஸ அந்த டாக்கு கொடுத்துறாங்க. செகண்ட் பிரைஸ் கிரேசி லேனிக்கு தராங்க.
திருட போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யாரா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் திருட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வீட்லயோ கடையிலயோ எவ்வளவு காசு இருக்குன்னு. வயசானவங்க தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சா இன்னும் சொல்லவே வேணாம். துரைமுருகன் சாருக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இப்போ இவரு டிஎம்கேவோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல திருட போறாங்க. அங்க எந்த காசும் கிடைக்காததால காண்டாகி அங்க இருக்க சிசிடிவி கேமராவையும் ஹார்ட் டிஸ்கையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ஒண்ணும் கிடைக்கல, பக்கத்துல இருக்க இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ்லயாவது ஏதாவது கிடைக்கும்னு திருட போறாங்க. அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. அதனால கடுப்பாயிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த டிவியை உடைச்சிடுறாங்க. அப்புறம் இருந்த ட்ரிங்க்ஸ ஃபுல்லா குடிச்சிட்டு சும்மா போவாங்கன்னு பார்த்தா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெறும் திருட நியூஸ் வந்தா நிறைய காசு இருக்குன்னு இன்னொரு வாட்டி அங்க வேற யாராவது திருட வந்து திருட பாப்பான். ஆனா அவங்கள மாதிரி மத்த யாரும் அங்க வந்து ஏமாறக்கூடாதுன்னு அங்க இருக்க செவருல 100 ரூபாய் கூட வைக்க மாட்டீங்களான்னு எழுதி வச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. Music. போன வீடியோல தல நடிச்சதுலயே உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டிருந்தோம். அதுல மங்காத்தா 62%, வீரம் 7%, பில்லா 7%, விஸ்வாசம் 19%, அதர்ஸ் 5% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. குரு விக்னேஷ்ன்றவங்க விஸ்வாசம் மூவி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்துரு மீம்ஸ்ன்றவங்க விவேகம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் சீன்றவங்க எனக்கு எல்லா மூவியுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தியாகுன்றவங்க பில்லா மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முத்தமிழன் கனகராஜன்றவங்க ஆரம்ப மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அமர்கலம் மூவியும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேனி பாய்ஸ்ன்றவங்க விஸ்வாசம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முத்து விவிஎஸ்ன்றவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது வீரம் தான் சொல்லியிருக்காங்க. அஜித்ன்றவங்க விஸ்வாசம் மூவியும் மங்காத்தா மூவியும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெயந்த் பார்த்திபன்றவங்க விஸ்வாசம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிரின்றவங்க ஆரம்ப மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஜித் குமார்ன்றவங்க என்னை அறிந்தால் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷித் அபிஷியல்ன்றவங்க விஸ்வாசம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன்றவங்க பில்லா மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ்ன்றவங்க விஸ்வாசம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நௌஷ் முபாரக்ன்றவங்க விஸ்வாசம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஜாரோஸ்ன்றவங்க என்னை அறிந்தால் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் குமரன்றவங்க மங்காத்தா மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜின்றவங்க அமராவதி படத்திலேயே நான் தல ரசிகையா ஆயிட்டேன், அப்போல இருந்து இப்போ இருக்க எல்லா மூவியும் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எல்சி டெவில்ன்றவங்க எனக்கு வேதாள மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஜித் அருண்ன்றவங்க அமர்கலம் மூவியும் ரெட் மூவியும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ்ன்றவங்க வாலி மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிங் 7 செல்வம்ன்றவங்க அமர்கலம் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பேரு சிங்கிள் தலன்னு சொல்லியிருக்காரு. ரஞ்சித்ன்றவங்க மங்காத்தா மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சதிக் ஹாசன்றவங்க பில்லா மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாமி கண்ணுன்றவங்க வேதாள மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चन के आंसर பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.